ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி ஒரு பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சமையலில் அதிகமாக சேர்ப்போம். அவசரமாக சமையல் பண்ணும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது உடனுடனே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணும், எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு சுத்தம் பண்ணி தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி 200 கிராம் இருக்குது, பூண்டு 250 கிராம் இருக்குது. நான் எப்போவுமே பூண்டு கொஞ்சம் அதிக அளவில் சேர்ப்பேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டபடி சேர்த்துக்கோங்க. அதிக அளவில் இருக்கிறதால ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கிட்டத்தட்ட 1/2 கிலோ எடுத்துருக்கிறதால 5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். குளிர் காலங்களில் பார்த்துருப்பீங்க, தேங்காய் எண்ணெய்க்கு கெட்டிப்படுற தன்மை உண்டு. ஃப்ரீசரில் இல்லாமல் சும்மா வச்சாலே கெட்டிப்பட்டுரும். அப்படி கெட்டிப்படும் போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஊறுகாய் மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கல்லுப்பு சேர்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணி சேர்க்காம நல்லா விழுத அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டில் அல்லது ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லாமல் சாதாரணமாக வச்சுருந்தாலே 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் கியூப் வைக்கக்கூடிய பாக்ஸ் அல்லது நான் இந்த மாதிரி ஒரு முட்டை கேஸ் எடுத்திருக்கேன். எல்லாம் இதில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஒரு நாள் ஆயிருக்கு, திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த தேங்காய் எண்ணெயில் உறைஞ்சி நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் வெளியே வச்சுருந்தா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கெட்டிப்பட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே மெல்ட் ஆகி வந்துடும். நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவைக்கு எடுத்ததுக்கப்புறமா பாட்டில் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது எடுத்து பார்த்துடலாம். லேசாக மேல் பக்கம் தண்ணி நினச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஈஸியாக எடுக்க வந்துடும். நீங்கள் பயன்படுத்தும் போது தேவைக்கேற்ப வெளியே எடுத்து வச்சுக்கலாம். மீதியை உடனே உள்ளே வச்சிடணும். திரும்ப திரும்ப வெளியே வச்சு பயன்படுத்துனீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போக சான்ஸ் இருக்குது. இதை அப்படியே ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கோங்க. ஃப்ரீசரில் பாட்டில் வைக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. நிறமும் மனமும் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சது மாதிரியே இருக்கும். விலை மலிவான நேரங்களில் இந்த மாதிரி அதிகமாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கலாம். சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் 2 மாதம் வரைக்கும் அல்லது ஃப்ரீசரில் 1 வருஷம் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.